விஷ்ணு பேசுகிறேன். இங்கே பாருங்களா, இங்கே பாருங்கள், கொத்தமல்லியை பற்றி தான் உங்களுக்கு ஃபேவரட்டாக சொல்ல போகிறேன். கொத்தமல்லி இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு, ஐயோ வாசம் அப்படியே தூக்குதுங்க. அப்படியே ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு வரக்குள்ளே செம்ம தூக்குதுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள். இங்கே பாருங்கள் கொத்தமல்லி காய்ச்சிருக்கு, பூத்துருக்கு பாருங்கள். எங்கள் அரியலூர் மாவட்டத்திலலாம் கொத்தமல்லி வராதுன்னு சொன்னாங்க, அதுவும் இந்த பக்கம் வராதுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்க்குமே புதுசாக அப்படிங்கிறது ட்ரை பண்ணி பார்த்தேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, பூ எவ்வளோ சங்கமாக அழகாக எவ்வளோ வச்சுருக்கு பாருங்கள். கடலை இருக்குல்ல, கடலை போட்டிருக்கோம், அது வஞ்சிலே போட்டிருந்தோம். இங்கே பாருங்கள் எந்தளவு கொத்தமல்லி காய்ச்சிருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வாசம் தூக்குதுங்க அப்படியே. சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், கொத்தமல்லி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் மண்ணுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க, சரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தேன். இதுக்காக தனியாலாம் ஒன்றும் ஸ்பெண்ட் பண்ணல, சும்மா அந்த கடலை போடும்ல கையால், அதுமாரி தான் இயற்கை முறையில் தான் தூவி விட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைச்சி பாருங்க பூ பூத்து அப்படியே சொக்குதுங்க, அப்படியே பார்க்குறது வாசம் தூக்குதுங்க அப்படியே. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே விவஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. கொத்தமல்லி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும் நம்ம மண்ணுக்கு.